இந்த வீடியோ பார்க்குற உங்கள எத்தனை பேருக்கு ஏர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு? இல்லன்னா ஏர் குரோத்ல ப்ராப்ளம் இருக்கு? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏர் ஃபால் ப்ராப்ளம்ஸ்மே சரி, ஏர் குரோத்ல இருக்க ப்ராப்ளம்ஸ்மே சரி, நம்மளால ஈஸியா கியூர் பண்ண முடியாது. ஆனா இது கொஞ்சம் டைம், அதாவது லாங் ப்ராசஸ்ல ஒழுங்கான நியூட்ரியன்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் பொழுது இத நம்மளால கியூர் பண்ண முடியும். எந்த மாதிரி நியூட்ரியன்ட்ஸ் தான் தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட ஏர் குரோத்துக்கும், நம்மளோட ஏர் ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கும் ஒன் ஆஃப் தி முக்கியமான நியூட்ரியன்ட்ஸ் தான் புரோட்டீன்ங்க. புரோட்டீன் வந்து நம்ம எக், சிக்கனு, சோயா, பன்னீர் போன்ற விஷயங்கள்லயே அதிகமா இருக்கும். அத நம்ம மீல்ல ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்மளோட ஏர் குரோத்துக்கும் சரி, ஏர் ஃபால் ஆகாம பிரிவென்ட் பண்றதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அது ஒண்டி இல்லாம செகண்ட் வந்து விட்டமின்ஸ்ங்க. விட்டமின் ஏ, இ, டி, B7, பயோட்டின் போன்ற விட்டமின்ஸ்லாம் நம்ம ஏருக்கு ரொம்ப முக்கியமாவே தேவை. இதெல்லாம் தான் ஏர் மாலிக்யூல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணி ஏர் குரோத்துக்கும் சரி, ஏர் ஃபாலுக்கும் சரி பிரிவென்ட் பண்ணி தருதுங்க. அதுக்கப்புறமா ஜிங்க், அயன் போன்ற விஷயங்களும் ஏருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து கீரை, நம்ம டெய்லி ஒரு கப் ஆஃப் கீரை சாப்பிட்டாலே இந்த ஜிங்க்கும் சரி, அயன் கண்டென்ட்டுமே சரி நம்ம உடம்புல போய் சேர்ந்துரும். அது நம்மளோட ஏர் ஃபாலுக்கும் சரி, ஏர் குரோத்துக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மச் மோர் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் வேணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. மோர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.